சிஎஸ் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபைலில் போயிட்டு நியூவில் போயிட்டு பிஎல்சி டைப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நார்மல் டைமர் டிஐஎம்எக்ஸ் பார்த்துட்டோம். பிசிடி டைப்பு அண்டு பைனரி டைப்பு ரெண்டும் பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு டோட்டலைசிங் டைமர்னா ஒன்றும் இல்லை, பவரே போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு கண்டிஷன் வந்து அப்படியே தான் இருக்கும். எத்தனை செகண்டில் ஆஃப் ஆகுதோ அதே செகண்டில் வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகும். இதை வந்து ரிட்டர்ன் டியூன் டைம்னு சொல்லுவாங்க, டோட்டலைசிங் டைமரிங்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், டிடிஐஎம்எக்ஸ். ஸோ இதை டிடிஐஎம் கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு இங்கே வந்துருச்சு பாருங்கள். இதை வந்து அக்குமுலேட்டிவ் டைமர்னு கூட சொல்லிக்கணும். டோட்டலைசிங் டைமர், ரிட்டன்டிவ் டைமர், அக்குமுலேட்டிவ் டைமர். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன போட்டிருக்கு, ஆப்ரேட் அண்ட் இன்க்ரிமெண்டிங் டைமர் வித் யூனிட் 0. இதை வந்துட்டு 0.1 செகண்ட் 1 செகண்ட் தான் வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிடிஐஎம்ஐ பார்த்துக்கலாம், பிசிடி டைப்பை பார்த்துக்கலாம். இந்த பைனரி டைப்பை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். இதுலேயே வந்துட்டு நீங்கள் எத்தனை டைமர் யூஸ் பண்ணிக்கலாம்னா 00லேருந்து 255, ஸோ டோட்டல் 256 வந்து இது பண்ணிக்கலாம். இதுலேயே அந்த அட்ரஸிங் இது பார்த்தீங்கன்னா டைம் செகண்ட் பார்த்தீங்கன்னா 000லேருந்து 9999 வரைக்கும் பிசிடி மோடில் யூஸ் பண்ணிக்கலாம். பைனரி மோடை வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த இது உங்களுக்கு தெரியும். இது வந்து டைமருக்கான அட்ரஸு, இதை வந்துட்டு எத்தனாவது டைமருங்கிறது, இது வந்து செட் பண்ணிக்கிற எத்தனை செகண்டுன்ட்டு. இதே வந்துட்டு ஏன்னா எதுக்கு ரீசெட் இன்புட்னா, நமக்கு பவரே போயிட்டு வந்தாலும் பேட்டரியோட மெமரி மூலமாக நமக்கு அந்த டைம் 30 செகண்டில் கட்டாச்சுன்னா 30 ஹோல்ட் ஆயிருக்கும்ல. ஸோ அதுதான், இது ஒரு டைம் ஆன் பண்ணி விட்டால் ஆன்லேயே இருக்கும். ஸோ அதை வந்து ரீசெட் பண்ணுறதுக்கான இதுதான் வந்துட்டு இங்கே ஒரு ரீசெட் இன்புட்னு கொடுத்துருக்காங்க. நார்மல் டைம் இருக்கும், இந்த டோட்டலைசிங் அக்குமுலேட்டிவ் டைம் இருக்கும். இவ்வளோ வித்தியாசம் இவ்வளோ தான். இதை வந்து நமக்கு வந்து ப்ரோக்ராமில் போய் பார்த்துடலாம். இன்புட் போடுறேன், 0.00 போட்டாச்சு. டிடிஐஎம் போட்டுட்டேன். அடுத்து இது எத்தனாவது டைமர், 000 தான். அடுத்து இது வந்து பிசிடி டைப், ஸோ கேஸ் யூஸ் பண்ணணும். 50 செகண்ட் கொடுக்குறேன், 15 கொடுத்தா 5 செகண்டு. ஸோ கொடுத்துட்டேன். இதுக்கு வந்துட்டு ரீசெட் போடணும். ரீசெட்டுக்கு ஒரு இன்புட்டு ஐஓ 0.01 போட்டேன். அடுத்து இதன் மூலமாக நம்ம அவுட்புட்டை செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஒரு ரங்கை போடுறேன். ரங்கில் வந்துட்டு இந்த டைமரோட எண்ணாக வந்து இன்புட்டாக போட்டு ஒரு அவுட்புட்டை கனெக்ட் பண்ணுறேன். 100.00 அவுட்புட்டு போட்டேன். டைமருக்கான எண்ணாவை இங்கே போடுறேன். 30 போட்டால் போதும், வந்துருச்சு. ஸோ ப்ரோக்ராமில் போயிட்டு கம்பைல் பண்ணிக்கிறேன். சிமுலேஷனில் போயிட்டு ஒரு பேரலல் சிமுலேஷன் கொடுக்குறேன். இதாகிடுச்சு. இங்கே இன்புட்டு கொடுத்து ஆன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டைமர் வந்து டிக்ரீஸ் ஆச்சு, இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது பாருங்கள். இது வந்து 50 போனோன்னா இது வந்து அவுட்புட்டை ஆன் பண்ணிடுச்சு. திருப்பி இந்த இன்புட்டு நான் வந்து ஆஃப் பண்ணாலும் இது வந்து ஆன்லேயே தான் இருக்கும். அதே மாதிரி இதை வந்து ரீசெட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டைமர் வந்துட்டு திருப்பி நார்மல் இதுக்கு போகும். ஸோ அடுத்து இப்போ பாருங்களேன், இப்போ வந்து ஆன் பண்ணிட்டோம், திடீர்னு பவர் போயிடுச்சு. ஸோ அந்த இங்கே பாருங்கள் 21 அப்படின்னு இந்த வேல்யூலேயே தான் இருக்குது. அந்த நார்மல் டைமில் வந்து உங்களுக்கு திருப்பி இது 0 ஆயிரம் பவர் போயிடுச்சுன்னா, இது வந்து திருப்பி பவர் வந்துச்சுன்னா அந்த 21லேருந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள், இந்த 21லேருந்து கண்டினியூ ஆகுது. இது திருப்பி ஆஃப் பண்ணிட்டேன் 46ல், திருப்பி பவர் போயிடுச்சு. திருப்பி பவர் வந்து அந்த 46லேருந்து கண்டினியூ ஆகி உங்களுக்கு திருப்பி அவுட்புட்டை வந்து ஆன் பண்ணிடுது. இதுதான் நார்மல் டைமருக்கும் டோட்டலைசிங் டைமர், ரிட்டன்டிவ் டைமருக்கும் உள்ள வித்தியாசம். இது வந்து பிசிடி டைப் வந்து நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இதில் வந்துட்டு நீங்கள் அட்ரஸிங் அந்த டைமர் வந்து செகண்ட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதில் 499 வரைக்கும் இது பண்ணிக்கலாம். பாருங்க, சிமுலேஷனில் போயிட்டு ஒரு காங்கலியன் சிமுலேஷன் இப்படி பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு வந்துட்டு அவ்வளோ நேரம் வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதனால் வந்துட்டு சிம்பிளாக நான் உங்களுக்கு வந்து 5 செகண்ட் சொல்லி கொடுத்தேன். ஸோ பிசிடி டைப்பில் இவ்வளோ வரைக்கும் தான் நம்ம கொடுக்க முடியும். இதுக்கடுத்து நமக்கு தேவைப்பட்டதுன்னா பைனரி டைப்பில் போய்க்கலாம். அதே தான், சேம் ஃபங்க்ஷன் தான்.
டெசிமலுக்கு வந்துட்டு 65,535, ஹெக்ஸா டெசிமலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்எஃப் வரை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததில் வந்துட்டு பார்ப்போம் அடுத்த வீடியோவில்.